திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இணைத்திட சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி. ஏழ்கடல் கடந்தாலும் எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்த்தாயே நீ வாழி வாழி என்று தமிழன்னையை வாழ்த்தி வணங்கி அன்புபொழி மான்றோருக்கும் அருந்தமிழ் சான்றோருக்கும் எந்தன் இனிய தமிழ் வணக்கமும் வாழ்த்தும். நான் தமிழ் மைந்தன் ஜான் ரிச்சர்ட், அயர்லாந்து நாட்டிலிருந்து. சிறுதானியங்கள் குறித்த இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை அழகாக நடத்தி கொண்டிருக்கும் ஜாய் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறைக்கு எனது வாழ்த்தும் பாராட்டும். இந்த கருத்தரங்கத்திலே நான் உரையாற்றுவதற்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த நாகர்கோவில் புனித சிலுவை கல்லூரியின் தமிழ் பேராசிரியை திருமிகு ஆன்சிமோல் அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழரின் வாழ்வியலில் சிறுதானியங்கள் என்ற தலைப்பில் நான் உரையாற்றுவதற்கு நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கின்றேன். ஒரு மொழியின் ஆர்வலனாக தமிழ் மொழியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே பணியாற்றுபவனாக இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு சிறந்ததொரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு மொழியை பார்க்கும் பொழுது அந்த மொழி எவ்வாறு உரையாடப்படுகிறது அல்லது எவ்வாறு எழுதப்படுகின்றது என்பதை கடந்து மக்களின் வாழ்வியலில் எவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியம். அந்த விதத்திலே தமிழ் சமூகம் மிக பெரும் சிந்தனைகளை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் தமிழ் சமூகம் மிகச்சிறந்த கட்டுப்பாடுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறியலாம். புறநானூறு கூறுவது போல உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. அதாவது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவர்கள் வாழக்கூடிய நிலத்தின் தகவமைப்புக்கு ஏற்றவாறு பயிரிட்டு அதில் வரும் தானியங்களை உணவாக உண்டு வாழ்ந்திருக்கின்றனர். அத்தகைய தானியங்கள் உடலுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்திருக்கின்றது. இவ்வாறான உணவு பழக்க வழக்கத்தில் நம்மோடு ஒன்றி போயிருந்தது சிறுதானியங்கள் எனலாம். சிறுதானியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கேழ்வரகு, கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரைவாலி போன்றவை அனைத்துமே மக்கள் வாழ்க்கையில் அவர்களோடு ஒன்றி பிணைந்திருந்திருக்கின்றது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் பாட்டி கேழ்வரகு, எங்கள் ஊரில் எங்கள் பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் அதை கேப்பைன்னு சொல்லுவோம். எங்கள் நிலங்களில் அதை பயிரிட்டு அறுவடை செய்து பயன்படுத்துவது வழக்கம். அந்த கேப்பையை வெயிலில் காய வச்சு மாவாக்கி பெரும்பாலும் காலை உணவுக்கு அதை உணவாக கொடுப்பார்கள். அந்த கூழ் காய்ச்சி அதை அப்படியே சாப்பிடாம ஒரு மண்பானையில் மண் களையத்தில் எடுத்து அதை ஊற்றி வீடு கட்டி, அதாவது துணியை வச்சு மேலே கட்டி வச்சு அந்த இரவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டியாயிரும். அந்த கட்டியை உருண்டையாக பிடிச்சி முதல் நாள் சமைத்த அந்த நீராகாரத்துலேயோ அல்லது மோர்லேயோ ஊற வச்சுருவாங்க. அது அடுத்த நாள் காலையில் கரைத்து கூழாக ஒரு களையத்திலேயோ ஒரு சொம்புலையோ நமக்கு தருவாங்க. அப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லுவோம்ல, அதை இருக்கிறது பெரும்பாலும் சின்ன வெங்காயம் அல்லது வத்தல், இந்த மிதுக்கங்காய் வத்தல்னு சொல்லுவாங்க, அல்லது கொத்தவரங்காய் வத்தல், இல்லை சில சமயங்களில் கருவாட்டு துண்டு, இதெல்லாம் இருக்கும். அந்த கூழை அந்த செம்பில் இருக்கிற கூழை ஒரு வாய் குடிச்சிட்டு அந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு கடி கழிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த சுவை அலாதி, அமுதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மிக சுவையாக இருக்கும். அதே மாதிரி நான் சென்னையில் இருந்தபோது அந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் நான் போனோன்னா ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அந்த வண்டியில், தள்ளு வண்டியில் பெரிய பானையில் கூழ் இருக்கும். சொம்பில் நமக்கு கூழ் கொடுப்பாங்க. நம்ம பருகலாம். அதுவும் மிகச் சுவையானதாக இருக்கும்.
இத்தகைய உணவு பழக்கவழக்கங்கள வந்து நமது முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. காரணம் வந்து இந்த சிறுதானியங்கள்ல வந்து மிகப்பெரிய சத்து இருந்திருக்கு. இன்னமும் இருக்குது. குறிப்பா நார்ச்சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து என எல்லாமே கலந்த ஒரு கலவையா இருந்திருக்கு. அதனால உடலுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய உணவு வகையா இருந்திருக்கு. அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, எந்த ஒரு இனத்தின் வாழ்வியலை நோக்கும் பொழுது, அவங்க உயர்வா கருதுறது வந்து இந்த ஆன்மீகம். குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக இருந்த, குறிஞ்சி நில கடவுளாக இருந்த முருகப்பெருமானுக்கு மிக பிடித்தமான உணவு வகை அப்படின்னு சொல்ல போனோம்னா, தேனும், தினையும். அந்த தினை மாவை கொண்டு தான் வந்து முருகனுக்கு வந்து படையல் செய்வாங்க. இப்ப உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க திருச்செந்தூர் கோவிலுல பக்தர்களுக்கு என்ன சொல்றது? பிரசாதமாக வழங்கப்படுவது புட்டமுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அந்த புட்டமுது இப்போ வந்து பெரும்பாலும் அரிசி மாவிலேயோ அல்லது வந்து மற்ற மாவுகள்ல வந்து வெல்லத்தை கலந்து உருண்டையாக பிடித்து கொடுப்பது வழக்கம். பழங்காலம் தொட்டே இந்த புட்டமுது வந்து தினை மாவை கொண்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு பார்க்குறோம். அதனால இது வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சித்திரை மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாரியம்மன்ல வந்து மாரியம்மன் கோவில்ல வந்து கூழ் ஊத்துவாங்க. ஏன்? இதுல ஒரு உட்கூறு இருக்குது. ஒன்று வந்து உக்கிரமாக இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு அவருடைய சூட்டை தணிப்பதற்காக, அவருடைய வெப்பத்தை தணிப்பதற்காக இந்த உணவாக கொடுப்பதாக நம்ம கருதினாலும், சித்திரை மாதம் வந்து வெயில் உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். பெரும்பாலும் அந்த சமயங்கள்ல தான் இந்த அம்மை போன்ற நோய்கள் பரவலாக வரும். அம்மை எதனால வருது? சூடு அதிகமா இருக்கிறதுனால உடல் சூடு வந்து அதிகமாகி, அதனால வந்து அம்மை போன்ற வியாதிகள் வர்றது உண்டு. அம்மனுக்கு படைக்கப்பட்டது போன்றே அவருக்கு கொடுப்பது போன்றே அங்க வர பக்தர்களுக்கும் கூழ குடுப்பாங்க. அந்த கூழ் வந்து உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படியாக நமது வாழ்வியல்ல ஒன்றோடு ஒன்று கலந்தது தான் இந்த சிறுதானியங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப பழங்காலங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சிறுதானியங்கள் வந்து நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள் இருந்தது. இடையில வந்து மாறி போயிடுச்சு. பெரும்பாலும் அரிசிக்கு மாறணும். இப்ப அண்மைய காலங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்த உணவாக கருதப்படுவதால, இப்ப நெறைய சந்தைக்கு வந்திருக்கு. வெளிநாடுகள்ல கூட இதற்கு மவுசு கூடியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா கம்பு, கேழ்வரகு போன்றவை எல்லாம் வந்து சந்தையில வந்து இப்ப அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு செய்திய நம்ம பார்க்கணும். இந்த சிறுதானியங்கள் வந்து எதனால நம்மளுடைய வாழ்வியல்ல கலந்துச்சு அப்படின்னா, இது வந்து இந்த மானாவாரி பயிர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நன்செய் நிலத்தில தான் விதைக்கணும்னு இல்ல. இதை புன்செய் நிலத்திலயும் விதைத்து அறுவடை செய்யலாம். குறிப்பா வந்து கம்பு போன்ற தானியங்கள் எல்லாம் வந்து புன்செய் நிலத்தில தண்ணி அதிகமா தேவையில்ல. அதனால குறைந்த காலங்கள்லயுமே வந்து அறுவடைக்கு வந்துரும். அது ஒன்று. இன்னொன்று சாமை போன்ற பயிர்கள் எல்லாம் பார்த்தோம்னா, சாமானியர்கள் உண்ணக்கூடிய உணவு வகை அப்படிங்கிறதுனால அது சாமைன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி வரகரிசி. வரகரிசி வந்து எங்க பகுதிகள்ல இந்த பதநீரை கொண்டு அதில வந்து சோறு வடித்து வரகரிசி செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு சுவையா இருக்கும். உடலுக்கும் நல்ல வலிமையை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். இப்படி நம்ம பேசும்போது, மருத்துவ குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும். இதில வந்து மாவுச்சத்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து உகந்ததாக இருக்குமா அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியல. இதற்கெல்லாம் விடை தருவது மருத்துவர்களா இருக்கக்கூடியவர்கள் தான். குறிப்பா இந்த கருத்தரங்கத்தில மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் உரையாற்றியிருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அவங்க வந்து இதற்கு நிறைய தரவுகள தந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, நம்மளுடைய வாழ்வியல்ல கலந்து போன உணவு வகைகள் மறைந்து போகாமல்,
அதை மீண்டும் நமது வாழ்வியலுக்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமை என்ற வேண்டுகோளை வைத்து, இந்த நல்வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜாய் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பேராசிரியை திருமிகு ஆன்சிமோல் அவர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழோடு வாழ்வோம், தமிழால் உயர்வோம்.